என்னடா 2 Dress? எல்லாம் ஒரு முன்னேற்பாடு தான்க்கா. பெண் குழந்தை இல்லைன்னா ஆண் குழந்தை, அதுவும் இல்லைன்னா ரெண்டும். எதுவா இருந்தாலும் நான் எடுத்து கொடுக்கறது தான் முதல் ட்ரெஸ்ஸா இருக்கணும். தாய் மாமாவோட கெத்த இப்பவே காட்டுறாராம். அப்புறம் சும்மாவா? இந்த பிஞ்சிங்க வர போற ராசி, இந்த தாய் மாமன் போலீஸ் இன்ஸ்பெக்டரா செலக்ட் ஆகி சர்வீஸ்ல ஜாயின் பண்ணிடுவேன். எனக்கு வேற என்ன இருக்க போகுது? டியூட்டி முடிஞ்சா மருமக பிள்ளைங்க. என்னோட உலகமே அதுங்களா தான் இருக்க போகுது. என்னடா எதிர்கால திட்டமெல்லாம் பலமா இருக்கு. இந்தாக்கா. திட்டமெல்லாம் இல்லக்கா, அது எல்லாம் தான் என்னோட வாழ்க்கை லட்சியமாவே இருக்கு. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் கடைசியா பிறந்த குழந்தைய நித்யாவை தான் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குன்னு பிறக்க போறது வயிற்று குழந்தைங்க தானக்கா. அதுங்களை தூக்கி கொண்டாடுறது கொடுப்பனக்கா. டேய் போதும்டா. என்ன ஒரேடியா பேசிட்டே போற? அக்கா பேசட்டும்க்கா. மனசுல எவ்வளவு ஆசைகளை அடுக்கி வச்சிருக்கான் பாரு. அதான் சரளமா வார்த்தைகளா வருது. அவன் சொல்றதும் சரிதான் கௌரி. அவனுக்கு மட்டும் இல்ல, எங்க எல்லாருக்கும் அதே அளவு எதிர்பார்ப்பும் ஆசையும் இருக்கு. யாருக்கு எவ்வளவு பாசம் இருந்தாலும் இந்த தாய் மாமனுக்கு எப்போதும் உரிமை ஒரு படி மேலதான். அப்பா சாமி வெச்சுக்கோ. உன் உரிமையில பங்கு கேட்டு நாங்க யாரும் குறுக்க வந்து நிக்க மாட்டோம். போதுமா? அது ஏய், உரிமையும் பாசமும் எங்கேயும் போகாது. சரி, உன் வேலை விஷயம் என்னாச்சு? கொஞ்சம் சீரியஸா ஃபாலோ பண்றியா? கண்டிப்பா ஃபாலோ பண்ணிட்டு தாங்க இருக்கேன். பாஸ்கர், நீ பொறுப்பா ஒரு வேலைக்கு போனதுக்கு அப்புறம் தான் இந்த வீடு கொஞ்சம் நிமிரும். கிரிஜா அக்காவும் மனசு வச்சா அந்த கார்மெண்ட்ஸ் விஷயத்த கண்டினியூ பண்ணலாம். அது எப்பவா இருந்தாலும் நடக்கும் கௌரி. கொஞ்சம் கேப் விட்டுருக்கேன், அவ்வளவுதான். அக்கா, குழந்தை விஷயத்துல மாமா என்ன எதிர்பார்க்கறாரு? அவர் பேராசக்காரரா இருக்காருடா. அவங்க அத்தை மாதிரி ஒரு பொண்ணா, அவங்க அம்மா மாதிரி ஒரு பொண்ணா, ரெண்டையும் பத்திரமா நான் பெத்து கொடுக்கணுமா. அவர் ஆசைப்படுறதுல ஒன்னும் தப்பில்லையே. அவர் விருப்பப்படியே நடக்கட்டும். நடக்கட்டும், என்ன நடக்கட்டும், கண்டிப்பா நடக்கும். அப்போ நான் கொடுத்த ட்ரெஸ்ல அம்மாவோ அத்தையோ ஆம்பளை ட்ரெஸ் போட போறாங்க. அத்தைக்கு தாண்டா ஆம்பளை Dress சரியா இருக்கும். ஐயோ, பாஸ்கர், இந்த துணிய இந்த நேரத்துல எடுத்து வச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்னா, அநேகமா இது அந்த கொலைகாரன் பாஸ்கர் கொடுத்திருப்பான்னு நினைக்கிறேன். சரிதானே? அத பத்தி உனக்கு எந்த கவலையும் வேண்டாம். பேசாம போயிடு. இத பாரு, இனிமே என் தம்பிய பார்த்து கொலைகாரன்னு சொன்னேன்னு வச்சுக்க, நான் கொஞ்சம் வேற மாதிரி நடந்துக்க வேண்டி வரும். ஓ, இது நம்ம வம்பா போச்சு. ஒருத்தனை அடிச்சு கொன்னுட்டு விசாரணை கைதியா ஜெயில உட்கார்ந்திருக்கவன கொலைகாரன்னு சொல்லாம வேற என்ன சொல்றது? இளவர எப்படிதான் சொல்றது? அவன் யாரையும் கொல்லல. அப்படி கொன்னதாவே வச்சுக்கிட்டாலும் செத்தவன் ஒன்னும் காந்தி இல்ல. சமூகத்துல ஒழிச்சு அழிக்கப்பட வேண்டிய விஷச்செடி. அம்மா, விஷச்செடியோ பூங்கொடியோ மொத்தத்துல கொலைதானே. அத சொன்னா நீயே இவ்ளோ ஆத்திரப்படுற? ஆத்திரப்படணும்னு தானே பேசிட்டு இருக்க. ஏமா, இதுக்கே இவ்ளோ ஆத்திரனா? நான் கண்டுபிடிச்சு சொல்ல வந்த விஷயத்த ஓப்பனா சொன்னா இன்னும் குதிப்பியேமா. நீ எதுவுமே சொல்ல வேண்டாம். மனுஷனை கொஞ்சம் தனியா நிம்மதியா இருக்க விடு, அது போதும். தனியா நிம்மதியாவா? நான் விட்டுட்டு போனாலும் அந்த அமைப்பு உன் ஜாதகத்திலே கிடையாதுமா.
என்னோட ஜாதகத்தை பத்தி தப்பு தப்பா கணிச்சவங்களோட கதி என்னன்னு உனக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். அவங்க முட்டாளுங்க. ஒரிஜினலே உருப்படி இல்லங்கிற போது டூப்ளிகேட் வச்சு பேசினதுனால அப்படி ஆயிட்டாங்க. கொஞ்சம் பேசாம போறியா? போகத்தான் போற. சில விஷயங்களோட தன்மை உனக்கே கூட தெரியாம இருக்கலாம். விவரமா சொல்லிட்டு போயிட்டா நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கலாம்ல. வயித்துல குழந்தை வந்துருச்சுன்னு தலகால் புரியாம ஆடிட்டு இருக்கல்ல. நீ தனியாவே பேசிக்க, நான் கிளம்புறேன். இந்த வீட்ல தொடர்ந்து பிரச்சனை வந்துட்டு இருக்கு. பாட்டிக்கு பஞ்சாயத்து ஆளுங்கள வர வச்சது, சித்திய வீட்டை விட்டு ஓட வச்சது, தாய் மாமன ஜெயில கொண்டு போய் உட்கார வச்சது. இதெல்லாம் யாராலன்னு நினைக்கிற? உன் வயித்துல வளர்ற குழந்தையால. அதோட ராசி, அதோட அதிர்ஷ்டம், அதுதான் இவ்ளோ பிரச்சனையும் ஒட்டு மொத்தமா கொண்டு வந்திருக்க. எப்படிதான் இப்படி எல்லாம் உன்னால கொஞ்சம் கூட தயக்கமே இல்லாம பேச முடியுதோ? இதுல தயக்கம் எதுக்கு? உண்மை உனக்கு வலிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்காக மனசுல பட்ட விஷயத்த பேசாம இருக்க முடியாதுல்ல. அதான் பேசுறேன். நான் போன பின்னால உட்காந்து யோசி. ஒரு விஷயமாவது நான் அதிகப்படுத்தி பேசுறதா உனக்கு பட்டுச்சுன்னா தாராளமா என்ன கூப்பிட்டு வச்சு என்ன வேணாலும் பேசு. என்ன பேசணும்? நான் எதுக்காக உன்கிட்ட பேசணும்? தப்பு தப்பா யோசிச்சு தரங்கட்டுத்தனமா பேசி அதுக்கும் ஒரு நியாயங்கிற சாயத்தை பூசி, நீ எல்லாம் என்ன ஜென்மமோ? கை கால் கூட சரியா முளைக்காத இந்த பிஞ்சு குழந்தைய கூட சித்திரியா பாக்குற உன் கேவலமான புத்தி இந்த ஊர் உலகத்துல உன்ன மாதிரி வேற யாரும் இருக்க மாட்டாங்க. என்கிட்ட இப்படி பேசின மாதிரி அவர் வீட்டுல இருக்கும் போது பேசாத, ரொம்ப கஷ்டப்பட்டு போவ. ஓ, ஏதோ மேல இருக்க அக்கறையில உள்ளத உன்கிட்ட மட்டும் சொல்லலான்னு வந்த. நீ என்கிட்ட இப்படி குதிக்கிறப்ப எனக்கு எதுக்கு பவம்பு? முழுசா பிறந்து இருக்கிறவங்க உயிரெல்லாம் எடுக்காம என் குழந்தை பாதியிலேயே போயிட்டா. அதோட ஆத்மா நல்லபடியா சாந்தி அடைஞ்சிருக்கும். கூட இருக்கிறவங்க, நேர்ல பேசி பழகுறவங்க, இவங்களோட அருமையே தெரியாம ரொம்ப ரொம்ப ஆபத்தா பேசுற இந்த ராட்சசிக்கு பார்க்கவே பார்க்காத என் செல்லத்தை பத்தி மட்டும் சரியாவா தெரிய போகுது. இதெல்லாம் நீ காதுல வாங்கிக்காத. அப்பா வரட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். கௌரி, 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 என்னம்மா இது? வழக்கத்துக்கு மாறா இந்த நேரத்துல இங்க வந்து உட்கார்ந்திருக்க? என்னாச்சு உனக்கு? செந்தில் இல்லைங்கிற கவலையா? கொஞ்சம் பொறுத்துக்க, வந்துருவான். அது இல்லாத அவர் பேசிட்டு தான் இருக்காரு. அப்புறம் என்னம்மா, குழந்தை தொந்தரவு பண்ணுதா? இல்ல குழந்தைங்க தொந்தரவு பண்றாங்களா? அவங்க எனக்கு எப்பவுமே தொந்தரவு கொடுக்க மாட்டாங்க.
அப்ப என்னதான் ஆச்சு? உன்னை நான் இப்படி பார்த்ததே இல்லையே. வயித்துல இருக்கிற குழந்தைக்கு கூட ராசி நட்சத்திரம் பாப்பாங்களா அத்தை? அப்படியெல்லாம் பழக்கத்திலே இல்லையேம்மா. ஏன் இப்படிப்பட்ட யோசனை எல்லாம் உனக்கு வருது? குழந்தையோட நேரம் தாய் மாமாவை ஜெயில கொண்டு போய் போடுமா அத்தை? ச்சே, என்ன இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க? முதல்ல நீ உள்ள வா. வா வா கௌரி. அத்தை, வா உட்காரு. இங்க பாருமா, இந்த மாதிரி எந்த நிலையிலயும் நீ பேசக்கூடாது. இப்படி சோகமா உட்கார்ந்துகிட்டு நீ பேச வேண்டிய காரணம்? ஒண்ணும் இல்ல அத்தை, ஏதோ தோணுச்சு அதான். சரி, நான் நம்புறேன். பாஸ்கர் ஞாபகமா நீ இப்படி எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்ட. என் பேரக்குட்டிங்க அப்படிலாம் யாருக்கும் எந்த காலத்திலயும் கஷ்டம் கொடுக்கற வேலையை பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு என் மருமக கௌரியோட ராசி மட்டும் இல்ல, குணமும் அப்படியே இருக்கும். இப்ப என்ன, உனக்கு பாஸ்கர் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கணும், அவ்வளவுதானே? கவலைப்படாத கௌரி, இந்த நேரம் பார்த்து செந்திலும் இல்ல. இருக்கட்டும், நீ என்ன பண்ற, உடனடியா ஒரு வக்கீலை பார்த்து அவனை ஜாமீன்ல எடுக்க முடிவு பண்ணுவோம். வக்கீல் ஃபீஸ் அது இதுன்னு எவ்வளவு ஆனாலும் ஒரு கவலையும் பட வேண்டாம். எனக்கு முக்கியம் பாஸ்கர் வெளியே வரணும், நீ சந்தோஷமா இருக்கணும். வக்கீல் வைக்கணும்னு முடிவு பண்ணா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு. இல்ல சித்தப்பா, என்னோட கிளாஸ்மேட் ஒருத்தி டவுன்ல இருக்கா. அவளை முதல்ல மீட் பண்றேன். சரி வந்தா அவளோடவே போறேன். அப்போ அதுவும் சரிதாம்மா. இங்க பாருமா, எவ்வளவு பணம் செலவாகும் நீ எந்த யோசனையும் பண்ண வேண்டாம். ஆமா, எதுக்கு யோசிக்கணும்? நாங்க தான் 5க்கும் 10க்கும் இங்க அல்லாடணும். ஆனா இவங்க அரண்மனையில இருந்து இந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்தவங்க. அதனால எந்த எவ்வளவு செலவுக்கும் இந்த வீட்ல இருந்து எவ்வளவு லட்சங்கள் வேணாலும் தடங்களே இல்லாம போய் சேரும். டேய் டேய், என்னடா நீ இவ்வளவு கீழ்த்தரமா பேச ஆரம்பிச்சிட்ட? டேய், பாஸ்கர் யாருடா? நம்ம கௌரியோட தம்பி. கௌரி இந்த வீட்டு பொண்ணுதானடா? ஆமாமா, ஓடி போனவங்களுக்கே அடைக்கலம் கொடுத்து அழகு பார்த்த வீடாச்சே. இப்ப கொலகாரனுக்கு வக்காலத்து வாங்க ஆர்வம் காட்டுது. இவ்வளவுதான வித்தியாசம். கொலகாரன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அப்புறம் வேற எப்படி சொல்றது? கொலகாரனு தான் ரோட்ல போறவன் கூட சொல்லுவான். ஏமா, ரோட்ல போறவங்களும் நீங்களும் ஒண்ணா? இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நாங்க அப்படித்தான். அதுதான் உண்மை. உங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது. எல்லாரையும் சரிசமமா அந்தஸ்தோட வீட்டில் உட்கார வைக்கணும்னு அக்கா அரும்பாடு படுறாங்க. ஆனா உங்க புத்தி ரோட்லயே தான் நிக்குது. வேணாம், கண்டிப்பா ஏதாவது பேசி அவனு முடிவு பண்ணி ஏதாவது பேசுனீங்க, நானும் என்ன வேணாலும் பேசுவேன். அண்ணே, ஏன்னா எப்போ பேசினாலும் வீட்டாளுங்களை வேத்தாளுங்களா நினச்சி பேசுறீங்க? அவர் நம்ம மாமாண்ணே. நம்ம நல்லது கெட்டதுல அவருக்கும் பங்கு இருக்கு. ஓ, இப்பெல்லாம் தம்பி கூட தரமா பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஆமா, பேச மாட்டாரா என்ன? அரண்மனையில இருந்து அடுத்த இளவரசி இவருக்கு தான்ற ஐடியாவில சந்தோஷமா இருக்காரு. அப்போ அவரு தாராளமா தான் பேசுவாரு. வேண்டாம், நான் இந்த வீட்ல இருக்கிறவ. என்ன பத்தி நீங்க எவ்வளவு வேணாலும் பேசலாம். ஒருவேளை அது உரிமைன்னு நான் அமைதியா இருக்கேன். தேவையில்லாம என் வீட்டு ஆளுங்களை இங்க வச்சு பேசுறது அவ்வளவா நல்லா இருக்காது. எச்சரிக்கிறேன். என்னது, எச்சரிக்கிறீங்களா? என்ன வார்த்தை எக்கச்சக்கமா தடிக்குது? உண்மையிலே ஏதோ ஒரு ஐடியா வச்சிருந்து அதை இவர் ஓபனா சொல்லிட்டாரோ? தாமரை, வர வர நீ பழைய மாதிரியே பேச ஆரம்பிச்சிட்ட. ரொம்ப சங்கடமா இருக்குமா? ஓஹோ, அப்போ அவங்க பேசுறது மட்டும் புதுசா ரசிக்கிற மாதிரி இருக்கோ? அண்ணா,
கௌரி அண்ணி எதுவும் தப்பா பேசல. இந்த காம்பவுண்டுக்குள்ளே இல்லாத ஒருத்தரை பத்தி இங்கே எதுக்கு பேசணும்? ஹா! வாடா தம்பி, வா 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 வா, நல்லா பேசுறடா. ஏண்டா காம்பவுண்டுக்குள்ள இல்லாதவங்கள பத்தி பேசுறதே தப்புன்னு நினைக்கிற? ஆனா அவங்க சம்பந்தப்பட்ட ஒருத்தர் கூடிய சீக்கிரம் ஜெயிலுக்கு போய் ஆயுள் தண்டனையோ தூக்கு தண்டனையோ வாங்க போறாரு. அவங்களுக்கு வக்கீல வச்சு செலவு பண்ண இந்த பெரியவங்க ஏன் முடிவு பண்ணணும்? டேய் மாணிக்கம், எப்படிடா உனக்குள்ள இப்படி விஷம் இறங்குச்சு? பேசுற ஒவ்வொரு வார்த்தையிலயும் விஷத்தை வச்சு வெளியே அனுப்புற. இவன் இப்படியெல்லாம் மாறுவான் தெரிஞ்சிருந்தா குடிச்சிட்டு வந்த அன்னைக்கே அக்கா சொல்றத கேட்டு வெளியே தள்ளி கதவை சாத்திருக்கலாம். செந்தில் மாப்பிளையும் சேர்ந்துக்கிட்டு அண்ணன் இங்கே இருக்கட்டும்னு முடிவு பண்ணதுதான் இப்ப வெனையா நீ. நீ யார் இதெல்லாம் முடிவு பண்றதுக்கு? என் வீட்டுக்குள்ள நான் வந்து தங்குறதுக்கு நீ பாவம் பாக்குறியா? இப்படிலாம் பேச உனக்கு என்ன உரிமை இருக்கு? இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன ஒதுக்கி வச்சாலும் நான் இந்த வீட்டு பையன்தான். யாராலையும் மாத்தவும் முடியாது, மறுக்கவும் முடியாது. ஆனா ஓ விஷயம் அப்படி கிடையாது. இவங்க உன்னை தலையில தூக்கி வச்சு ஆடினாலும் இந்த வீட்டுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இப்ப சொல்ற நல்லா கேட்டுக்க. இனிமே வீட்டாளுங்க 4 பேர் நின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது நீ ஏதாவது வாய திறந்தா உன்னா? ஏய்! ஏய்! பதறாத. இவனும் இந்த வீட்டு பையன்தான். இவனை கை நீட்டி அடிக்கிற உரிமை எனக்கு இருக்கு. நீ வா கௌரி. பார்க்க உங்க அக்கா வந்திருக்கா, போய் பாரு. சரி சார். அக்கா பாஸ்கர், பாஸ்கர் நல்லா இருக்கியா? இந்த நிமிஷம் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லக்கா. ஆனா அது அப்படியே இருக்குமான்னு தெரியலக்கா. என்னடா சொல்ற? கோர்ட்டுக்கு போயிட்டு வந்ததுல இருந்தே இவங்களோட விசாரணை ஸ்டைலே வேற மாதிரி இருக்குக்கா. அவங்க உன்னை எப்படி வேணாலும் கேட்கட்டும், ஆனா நீ உன் வார்த்தையில ஸ்டெடியா இரு. நான் அடிச்சது என்னமோ உண்மைதான், ஆனா நான் கொல்லவே இல்லக்கா. அடிச்சுன்னு கூட சொல்லாத. அத்தை வக்கீல் வைக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்காங்க. நான் வக்கீல என் ஃப்ரெண்டு தான் பார்க்க போறேன். அவங்க கிட்ட மட்டும் நடந்ததை சொன்னா போதும். அவங்க நல்லபடியா டேக் ஓவர் பண்ணிடுவாங்க. கண்டிப்பாக்கா.